இன்றைக்கி கோவக்காய் போட்டு நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம். அதுவும் பருப்பு வேக வச்சு நம்ம போட்டு செய்ய போகிறோங்க. அதுக்கு கோவக்காய் வந்து நறுக்கி நம்ம வந்து நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம். தனியாக வந்து பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடோ இல்லை முக்கால் வேக்காடோ வந்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பருப்பு வேக வச்ச சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, நறுக்குன சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சட்டி கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சனால கருப்பு வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இது கூட கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோவக்காய் எடுத்து நம்ம கொட்டிடலாம். இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா சாப்பாடு எக்ஸ்ட்ராவே இந்த 2 தட்டு சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கோவக்காயை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வறுவலும் செய்வாங்க. கோவக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். கோவக்காய் சேர்த்துக்கப்புறமா நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடியை போட்டுட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருப்போம். நம்ம வந்து உப்பு வந்து காய்க்கு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை வேக்காடு இந்த மாதிரி தான் வந்து வேக வச்சுருக்கேன். ஏன்னா அது நம்ம காய் கூட கொட்டும்போது அப்படியே மொத்தமாகவே சேர்த்து நம்மளுக்கு வந்து சூப்பராக நல்லா வந்து வெந்து குழஞ்சி வந்துடும். அப்போதைக்கு நல்லா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். பருப்பு சேர்த்துக்கப்புறமா ஒரு வந்து 5 நிமிஷம் வந்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி கிண்டி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். அது பாசி பருப்பு தான் நான் வந்து வேக போட்டது. இந்த இந்த கூட்டு வந்து வெறும் சாதத்துக்கு அப்புறம் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட சூப்பராக தான் இருக்கும். என்னடா திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகுன்னு பார்த்துக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நார்மல் வந்து வீடியோ தான் எடுத்தேன். இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுட்டுன்னு சொல்லி போட்டு அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.